ஆத்மா வணக்கம். தமிழ் கூறும் நல்ல மக்களுக்கு யாமிருக்க பயமேன், இனி எல்லாம் சுகமே. கோவக்காய் நம்ம உடம்புல மிகப்பெரிய மண்டலம் தோல் மண்டலம். தோலில் 1,00,00,000 ஓட்டைகள் இருக்குது. அந்த 1,00,00,000 ஓட்டைகள் வழியாக தான் வேர்வை வெளியேறுது. அதுக்கு பேர் தான் கோடி தீர்த்தம்னு பேர். ராமேஸ்வரம் போனால் கடைசியாக கோடி தீர்த்தம் சொல்லி கடலில் குளிப்போம். அந்த கோடி தீர்த்தம் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை துளைகளோட எண்ணிக்கை. நம்ம உடம்புல கழிவுகள் 4 வழியாக வெளியேறுது. மூக்கு வழியாக கார்பன் டை ஆக்சைடு, சிறுநீர் துளை வழியாக சிறுநீர், மலத்துளை வழியாக மலம், வேர்வை துளைகள் வழியாக வேர்வை, இப்படி 4 வழியாக கழிவுகள் வெளியேறுது. தோல் மண்டலத்தை மிக சிறப்பாக, நேர்த்தியாக, கீர்த்தியாக, பூர்த்தியாக, ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் தான் கோவக்காய். இந்த கோவக்காயை தோலோட விதையோட மிக்சியில் நைஸாக கட் பண்ணி போட்டு, இந்த வெத்தலையும் அது கூட போட்டு ஜூஸ் அடித்து அரைச்சி வடிகட்டி நீங்கள் காலை மாலை இரவு 3 வேளை நீங்கள் எடுத்துக்கிட்டு வர தோலில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தான் சரியாகும். வெண்புள்ளி வரைக்கும் சரியாகக்கூடிய விஷயம் எதில் இருக்குன்னா இந்த கோவக்காயில் இருக்குது. கிளி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கிளிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தான் கோவப்பழம் தான். இதில் கூட ஒரு கோவப்பழம் இருக்குது பாருங்கள். அந்த கிளியோட மூக்கு மாதிரியே இந்த கோவப்பழம் இருக்கும். அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் எதுனா கோவக்காய். யாரெல்லாம் அவங்கவுங்க தோல் மண்டலம் அழகாக இருக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த கோவக்காயை ஜூஸ் அடித்து வடிகட்டி அதில் பைத்த மாவை கலந்து உடம்பு பூராவும் பூசிக்கிட்டு குளிக்கலாம். இந்த கோவக்காய் சாறை வெத்தலையோடு சேர்ந்து கலந்து அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம். நீங்கள் பியூட்டி பார்லர் நோக்கி நீங்கள் போக வேண்டாம், பியூட்டி பார்லர் உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடும். இந்த தோல் மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு கோவக்காய். மனுஷனுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இதை நான்லாம் ஒரு வருஷமாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. நம் உடம்பில் உள்ள கழிவுகளை உடம்புலேருந்து அப்புறப்படுத்தி உடம்பை தூய்மையாக அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் கோவக்காய். தொடர்ந்து பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம், விவசாயம் காப்போம், மண் வளம் காப்போம். இயற்கையே உண்மை கடவுள். அன்புடன், அதிக அன்புடன், ஆர். ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.